Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு day 1 in Malaysia. இப்போ நம்ம குலாலம்பூர்ல இருக்கிற one of the most famous. Hey, what the fuck is wrong with you? ரொம்ப முக்கியம் பாட்டு. So இந்த கேட்க மாட்டேலையே KLCC டவருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கை டேக், அப்சர்வேஷன் டேக், அதுக்கப்புறம் டவர் வாக்குன்ட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது இங்கேருந்து KLCC டவரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த KLCC டவரோட டாப்பஸ்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம போக போகிறோம், அதாவது ஸ்கை டேக்குக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் டவர் வாக்கும் பண்ண போகிறோம். ஸோ இது நைட் டைம்ன்றனால நைட் வியூ எப்படி இருக்குன்றதை வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ அந்த கிளாஸ் உடையிற ஸ்பாட் வந்து இங்கே தான் இருக்குது, அதாவது இந்த இடத்துல இருக்குது. ஸ்கை டெக் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் அந்த குளோப் அண்டை இருக்குது. அப்பாடி. ஸோ டவருக்கான என்ட்ரி டிக்கெட்டை நாங்கள் க்ளூக்குன்ற ஒரு வெப்சைட்லேயே புக் பண்ணிட்டோம். கவுண்டர் ப்ரைஸை விட க்ளூக்கில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஃபேர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். KLCC டவர்னு மட்டும் இல்லை, மலேசியாவில் நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் க்ளூக்கில் புக் பண்ணிக்கலாம். கவுண்டர் ப்ரைஸை விட கம்மியாகவே இருக்கும். இப்போ நாங்கள் டவர் வாக்கோட கியூவில் நின்றுட்டுருக்கோம். ரொம்ப பயப்படாதீங்கம்மா, ஒன்றாவது கண்ணாடிக்கு மேலே தான் நடக்க போகுது. ஏதோ ரெஸ்கியூ பண்ண போகிறவங்க மாதிரி, தீயணைப்பு துறையினர் மாதிரி எல்லாம். மழை. சரி வாங்க. பாருங்க, அவங்க லாவு எட்டி பாருங்க. அவங்க அது பாருங்க, நம்மளை இதில் தான் அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனில் செகண்ட் ரோப்பில் அனுப்புனாங்கன்னா அங்கே இருப்பீங்க. அண்ணா நம்ம நடக்கிறதே கண்ணாடிக்கு மேலே தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்க பெட்ரோனஸ் டவர் இருக்கு. அது என்ன பில்டிங் தெரியல. ஐயோ, இதுதான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. சைட்லேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஐயோ, என்னை விட்டுட்டு வேற போயிடுறாங்க. சரியான தொட நடிங்கம்மா இது. இப்போ நம்ம கண்ணாடியில் நடக்க போகிறோம். கண்ணாடி கொஞ்சம் தூரம் தான்மா, உடையிற மாதிரி எதுனா ஆகுதான்னு பாருங்க. உடையுது. ஃப்ரண்ட்லேயே நல்லா தெரிஞ்சுது. ஹாய், என்னோட ரொம்ப படிச்சவனா நீ? என்னமோ ஹாய் ஹோய்ங்கற? ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. இங்க பாருங்க, இங்க ஒரு பில்டிங் இருக்கு. இருக்கிறதுலேயே பெரிய பில்டிங் வந்து மலேசியாவில் இப்போதைக்கு இதுதான். பெட்ரோனஸ் டவர் கிடையாது, சாரி, ஏசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் பில்டிங் அந்த பில்டிங் தான். அதை நான் இருங்க இப்போ அப்படியே காட்டுறேன். ஏசியா செகண்ட் லார்ஜஸ்ட் பில்டிங் அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பூஜ் கலிஃபாவா, அது ஏசியாவாவே தெரியல, இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. தெரியுது, நீ மூடு. அது வேணா, இது போடு, ரஜினி பாட்டு. ரஜினி பாட்டா? மனசிலாயோ மனசிலாயோ. அப்புறம் அது அடுத்த ஸ்டெப் என்ன பாட்டு? அவ்வா 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 அவ்வா. என்ன கைட்ட ஆத்தாடி ஆத்தா, எப்படி ஓவரா மூவ்மென்ட் போடுறானே. இந்த ஸ்டெப் தர தெரியாது. ஸோ இது TH4 அப்சர்வேஷன் டேக். இதுக்கு முன்னாடி நாங்கள் போனது TH5 ஸ்கை டேக்கு. நாங்கள் TH4 அப்சர்வேஷன் டேக்குக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக. லிஃப்டில் வர ஒரு அண்ணா தான் எங்களுக்கு சொன்னார். நம்ம வந்திருக்கிறது அப்சர்வேஷன் டேக் TH01. ஸோ இங்கே ஒரு பைனாக்குலர் வச்சுருக்காங்கள, இது மூலிமா பார்த்தா எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்டு வெள்ள குலுப்பி. லட்கி லட்கி. என்ன லட்கி? இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு. சிக்கனான முட்டை வரும் செல்ல லட்கி. நீலா தெரியுதா பாரு, 4 பேரா?
அவன் என்ன செப்பல் போட்டிருக்கான்னு சொல்லு. சாரி சார், அது மட்டும் நம்மளால முடியாது சார். சார் உங்களால முடியுமா? காத்து நல்லா வருது. ஓப்பன் இது. ஆமா. இங்கே வந்து மொத்த சிட்டியோட வியூவை பாருங்களேன், அப்படியே ஜொலிக்குது. அதே மாதிரி இந்த கேஎல்சிசி டவர்லேருந்தே நம்ம இங்கே இருக்கிற ட்வின் டவர்ஸையும் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பில்டிங் இருக்குது, அது என்ன பில்டிங்னு தெரில. பட் ஓவராலாக இந்த சிட்டியோட வியூவை பாருங்களேன், ஃபுல்லாகவே எல்லாமே ஹைரைஸ் பில்டிங்ஸு, எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே ஏதோ ஒரு நம்ம ஊரெல்லாம் தீபாவளி டைமில் காட்டுவாங்கல்ல ட்ரோன் வியூவில், அந்த மாதிரி இருக்குது கலர்ஃபுல்லாக. வெரி நைஸ். ஸோ நம்ம இப்போ கேஎல் டவரில் இருக்கிற டாப்பஸ்ட் பாயிண்டில் இருக்கிறோம், வியூ பாயிண்டில் இருக்கோம். இந்த இடத்து பேர் வந்து ஸ்கை டெக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 3 ஃப்ளோர் கீழே வந்து அப்சர்வேஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்காது. பட் அதில் வந்து அந்த அப்சர்வேஷன் டெக்கில் டெலஸ்கோப்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கீழே இருக்கிற பில்டிங்ஸு, குட்டி குட்டி கார்ஸை கூட பார்க்கலாம். பட் அதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கல. இங்கே ஸ்கை டெக்லேயே வந்து ஸ்கை பாக்ஸும் இருக்குது. ஸ்கை பாக்ஸ் போனோம்னா அதுக்கும் தனி டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஸ்கை பாக்ஸ் வந்து இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்குமா. ஸோ இங்கே இருக்கிற ஸ்கை பாக்ஸில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இப்போதைக்கு கலர்ஃபுல்லாக இல்லை. ஆனால் இந்த ஒரு பில்டிங்னால ஃப்யூச்சரில் இந்த இடம் கலர்ஃபுல்லாகிடும். ஏன்னா இதான் ஏஷியாலேயே ரொம்ப செகண்ட் டாலஸ்டான பில்டிங்காக மாறப்போகுது. ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்கை பாக்ஸுக்கு பின்னாடி ட்வின் டவர் இருக்கும். ஸோ நைட் டைமில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எது எடுத்தாலும் பேக்ரவுண்டுக்கு செம்ம ஆப்டாக இருக்கும். டே டைமில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நைட் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நாங்கள் மலேசியாவில் பண்ண நிறைய ஃபுட் ஷார்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.